Okay guys, given the roots of two binary tree, write a function to check if they are same or not. ரெண்டு ட்ரீ கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் இன்புட் ரெண்டு ட்ரீயோடைய ரூட். அது ரெண்டும் சேமா இல்லையா நமக்கு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெண்டும் சேமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்னன்னா, we can do a DFS. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நோடுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அது ரெண்டுமே நல்லா இல்லையா, ரெண்டுமே நல்லா இல்லை, இதுவும் நல்ல இல்லை இதுவும் நல்ல இல்லை, அப்புறம் வந்து இதோட வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can go to the left. இது வந்து சேமா இருக்கா, அகைன் we can do the same check. இது ரெண்டுமே நல்லா இல்ல அப்படின்னா we can go to the left. அப்புறம் ஃபைனலா என்ன ஆகும், ஃபைனலா it will return. இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரிட்டர்னிங் ட்ரூ அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து சேம் சொல்ல முடியாது. we have to go for the right. ரைட்ல இதே பண்ணணும், லெஃப்ட் சேமா இருக்கா ரைட் சேமா இருக்கா எல்லாம் செக் பண்ணி இது சப்போஸ் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ரெண்டுமே ட்ரூ ரிட்டர்ன் பண்ணா இது ரெண்டுமே சேம், இதுவும் சேமா இருக்கிறதுனால we can return true from here. இதுல ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணா கூட both are not same. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே நல்லா இல்ல, ரெண்டு ரெண்டு நோடுமே ரெண்டு நோடும் நல்லா இல்ல, வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னா we are calling the same function for the left. இதோட லெஃப்ட் q dot left. இப்ப லெஃப்ட் இருக்கு, அதே மாதிரி we are calling it for right. ஓகே, இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா we will return true. so undo பண்ணி I am just returning from here. ரைட். ஸோ சப்போஸ் இந்த இடமே வந்து சேமா இல்லை அப்படின்னா இது வந்து we are returning false. ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா நோடையும் விசிட் பண்ணுவோம் ஆர்டர் ஆஃப் n. ட்ரீல வந்து we use a stack. ஸோ ஸ்டாக் எவ்வளோனா அதிகமாக தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னவோ அவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம என்னன்னா இப்போ நம்ம வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல பண்ணணும், அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ல பண்ணோம். இப்போ என்னன்னா we can do for breadth first search. breadth first searchல என்ன லாஜிக் அப்படின்னா பேசிக்கலி both the thing we will put in a queue. இதுக்கு ஒரு queue, அப்புறம் இதுக்கு ஒரு queue. okay, so what we will do is first we will declare a queue for both the trees. so queue, இந்த queueல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரீ நோட் இருக்கும், ட்ரீ நோட். ஓகே, இது q1 வச்சுக்கோம். இது வந்து ஒரு you can use array list or linked list. இந்த queue linked list மூலமா linked list யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஒரு queue, இன்னொரு queue, ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we have to add q1 dot add. இதுல போய் இந்த நோடு, அதாவது p இருக்கிற நோடு, இந்த நோடு ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி q2 dot addல q ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம்னா while q1 அதுவும் எம்டியா இல்லாத வரைக்கும் and q2 ரெண்டுமே எம்டியா இல்லாத வரைக்கும் we have to keep running. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா we will pop, இது ரெண்டுத்தையுமே பாப் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ நோட் நோட் p is equal to q1 dot poll. ஓகே, அப்புறம் நோட் q is q2 dot poll. இப்போ ரெண்டுத்தையுமே எடுத்துடுறோம். ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி அப்படியே லெஃப்ட் இது பண்ணிட்டு இப்போ ஒரு இடத்துல நம்ம இங்கேயும் நல்லுன்னு பார்க்குறோம் இங்கேயும் நல்லுன்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கியூல அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இஃப் q1 அதாவது நோட் p is equal to null and node q is equal to null அப்படின்னா நம்ம கியூல அடுத்த 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 எடுத்து அடுத்த எலமெண்ட் எடுக்க பார்க்கணும். ஸோ அதனால ஜஸ்ட் கண்டினியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா எந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம்,
இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இந்த நோடு நல்லுன்னு இருக்கு இல்ல இந்த ரோடு நல்லுன்னு இருக்கு. ரெண்டுமே நல்லுன்னு இருந்தா நம்ம ரெண்டுமே சேம். அதனால கண்டினியூ அடுத்ததுக்கு போயிடுறோம். ஸோ இஃப் node P is equal to null or node Q is equal to null or node P dot val not equal to node Q dot val. இந்த சுச்சுவேஷன்ல we just return false. ஓகே. ஸோ நாட் ஈக்குவல் இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். சப்போஸ் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் இருந்தால் அப்பயே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சப்போஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அந்த பட்சம் என்ன பண்ணணும், இதோட லெஃப்ட்டை ஆட் பண்ணணும், அப்புறம் ரைட் ஆட் பண்ணணும். ரைட். ஸோ Q1ல நான் என்னத்தை ஆட் பண்ணணும், நோட் P டாட் லெஃப்ட் அப்புறம் நோட் P டாட் ரைட்டு. அதே மாதிரி Q2ல என்னத்தை ஆட் பண்ணணும், நோட் Q உடைய லெஃப்ட் நோட் Q உடைய ரைட்டு. ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்கா இந்த இடத்துல we are having 2 queues. கரெக்டா? ஒரு 2 queue இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஆட் பண்ணோம். அப்புறம் அதை ரெண்டுத்தையும் பால் பண்ணிட்டு என்ன பண்றோம், இது சேமா இருக்கா சேமா இல்லையா, ரெண்டுமே நல்லா இருக்கா இல்ல, ரெண்டுமே சேமா இல்லையா இல்ல. அப்ப என்ன பண்றோம், அதோட லெஃப்ட் அதாவது 2 3 ஆட் பண்ணிடுறோம். இங்கேயும் 2 3 ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு அடுத்த வாட்டி போகும்போது இது Q1 எம்டியா இல்ல. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரே ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்கோம். அப்ப 2 எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ 2 எடுத்துட்டு இங்க 5 ஆட் பண்ணிடுவோம். ஓகே. இங்க 2 எடுத்துருவோம். இல்ல 2 எடுத்துருவோம். 2 எடுத்துட்டு இது ரெண்டு வேல்யூ இங்கேயும் 2 எடுத்துருவோம். கரெக்டா? இங்கேயும் 2 3 ஆட் பண்ணிப்போம். இங்கேயும் 2 எடுத்துருவோம். 2 எடுத்துட்டு ரெண்டு ஈக்குவல் தான். இப்போ இதோடைய லெஃப்ட் ஆட் பண்றோம், ரைட் ஆட் பண்றோம். ரைட்டா? ஸோ லெஃப்ட் என்னது 5 ஆட் பண்றோம், அப்புறம் ரைட் என்ன நல்லையும் ஆட் பண்றோம். கரெக்ட். இதோட லெஃப்ட் என்ன ரெண்டுமே நல்லு. ஸோ 2 எடுத்துட்டு ரெண்டு நல்லு ஆட் பண்றோம். இங்கேயும் நல்லு இங்கேயும் நல்லு. ரைட். ஸோ ஒருவேளை இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரைட், இதுல வந்து சப்போஸ் இங்கேயும் நல்ல ஆட் பண்றோம், இங்கேயும் நல்ல ஆட் பண்றோம். இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த 5 எடுக்கிறோம் அப்படின்னா இங்க நாட் ஈக்குவல், இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிடும். ரைட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை இந்த கியூல எத்தனை எலமெண்ட் இருக்கோ, இப்ப ரெண்டுமே எம்டி இல்ல, இந்த கியூல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை வாட்டி ரெண்டுத்தையுமே போல் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம்ல. I can run one more loop here, like for I is equal to int I is equal to 1, I less than or equal to q1 dot size. அந்த கியூல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டையும் நான் வந்து எடுத்து இதுல போட்டுடலாம்ல. If there are 2 elements, I can run this loop twice. If there are 4 elements, I can run the loop that many times. Okay, இந்த கோட அப்படியே தூக்கி end இதுக்குள்ள போட்டுடலாம். இதை மட்டும் நான் இப்படி பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஸோ இதை பண்ணிடலாம். ஃபைனலா ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலே ரிட்டர்ன் ஃபால்ஸ். வெளியே எப்போ வரும் அப்படின்னா Q ரெண்டுமே
ஏதாவது ஒண்ணு எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஸ் எம்டி அப்படின்னா ஏதாவது ஒண்ணு எம்டி ஆனாலே வெளியே வந்துடும். ரைட். ஸோ நான் என்ன பண்றேன்னா கியூல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியூல எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதோ அத்தனை தடவை லூப்பை ரன் பண்ணி மீதி எல்லாத்தையும் கியூல போட்டுக்கிறேன். கியூல போட்டு திருப்பி அதை பால் பண்ணி ரெண்டுத்தும் சேமா இருக்கா அப்படி செக் பண்ணிட்டே வரேன். எப்பயாவது ஒரு இதில் சேமா இல்லை அப்படின்னா ரிட்டர்னிங் ஃபால்ஸ். லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. ஓகே, இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை வந்து ரிகர்ஷன்ல பண்ணணும். இப்போ ரிகர்ஷன் இல்லாம பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன, இங்க இருந்து இங்க போகணும். அப்புறம் 2ல இருந்து சப்போஸ் இங்க 5 இருக்குன்னா இங்க 5க்கு போகணும். இதே மாதிரி 5ல போயிட்டே வரணும். ரைட்டா? ஸோ போயிட்டே இப்படி போயிட்டே இருக்கணும். ரைட். ஸோ அப்போ என்னன்னா நம்ம வந்து இதை வந்து பேசிக்கா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல போட்டுட்டே வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த 1 தூக்கி ஸ்டாக்ல போடுறோம். ஒரு ஸ்டாக்ல ஒரு அரே வச்சுக்கிறோம். ரைட், இதுதான் ஸ்டாக்கு. ஸ்டாக்ல வந்து ஒரு அரே போடுறோம். அரே ஆஃப் நோட்ஸ். ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1,1 போட்டுடுறோம். ஓகே, அதை பாப் பண்ணிடுறோம். பாப் பண்ணா 0ல என்ன வரும் அப்படின்னா இந்த 1 வரும். இதுல வந்து இந்த 1 வரும். ரைட். ரெண்டும் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டினியூ. ஓகே, நாட் ஈக்குவல்னா அதே தான், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண மாதிரி தான். ஏதாவது ஒரு ஈக்குவலா இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம ஸ்டாக்ல என்ன புஷ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைடை புஷ் பண்றோம். அதாவது என்னது, இதை பாப் பண்ணியாச்சா, அப்புறம் 3,3 புஷ் பண்றோம், 2,2 புஷ் பண்றோம். ஓகே, ஸோ 3,3 ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணிட்டு 2,2 புஷ் பண்றோம். இப்போ என்ன பண்ணணும், ஸோ அப்புறம் you have to go for the left. இந்த லெஃப்ட்டை பாப் பண்ணிடுறோம். அதாவது 2,2 பாப் பண்ணிட்டு இந்த 2,2க்கு இந்த 2 இருக்குல்ல, இதுக்கு ரைட்ல என்ன இருக்கு, சப்போஸ் இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு அப்படின்னா ஓகே, 5 இருக்கு 6 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 5 இருக்கு, இந்த இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மட்டும் 6 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புஷ் பண்றோம், இந்த 2 எடுத்துட்டு அதோட ரைட் சைடு என்ன 6,6 புஷ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல என்ன புஷ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல லெஃப்ட்ல 5 இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, நல் இருக்கு. ஸோ 5, நல்ல புஷ் பண்றோம். ஓகே, அப்ப என்ன பண்றோம், ஒரு இதை பாப் பண்றோம். பாப் பண்ணும்போது ரெண்டுமே சேமா இருக்கா, ரெண்டுமே ஈக்குவல்னா கண்டினியூ. இப்போ ஒன்னு நல்லா இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இங்க ஐடியா என்ன அப்படின்னா நம்ம இங்க இந்த நோட்ல இருந்து கீழே வரும். கீழே வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுறோம். ஓகே, அப்புறமா இங்க வரும். இங்க வந்துட்டு என்ன பண்றோம், இதை வந்து இது ஏற்கனவே இது வரும்போது ரைட்டு 3யும் புஷ் பண்ணோம், 2யும் புஷ் பண்ணிட்டோம். ரைட். அப்புறம் இங்க வந்துட்டு திருப்பி ரைட்டு லெஃப்ட்டை புஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ரைட்டை புஷ் பண்ணதை நம்ம உடனே எடுக்க மாட்டோம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, இப்போ ரைட் இது 5 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதுவும் 5 இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், இதை எடுத்து இது ஈக்குவல் ஆயிடுமா. ஓகே, அதுக்கப்புறம் இதை இதை இது ஈக்குவல் ஆயிடுமா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டுமே ஈக்குவலா தான் கன்டினியூ பண்ணிடுறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 6 எடுப்போம். இந்த 6ம் சேமா இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம், சேம் இருக்குன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். ரைட், நாட் ஈக்குவல்னா 6 உடைய ரைட்டு, 6 உடைய லெஃப்ட் இதெல்லாம் புஷ் பண்ணுவோம். ரைட், இதெல்லாம் நல்லு தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இது நல்லா இருந்தா இங்க கன்டினியூ ஆயிடும். ரைட். அப்புறம் கடைசியா என்ன பண்றோம், இங்க வந்துட்டு ஃபைனலா அந்த 3,3 இங்க இருக்கு போட்டுருக்கு பாத்தியா ஸ்டாக்ல, இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஸ்டாக்ல என்னோட இது இருக்கும், ஃபைனலா இந்த ரைட் இருக்கும். அப்புறம் இங்க போயிட்டு இத பாப் பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை வச்சே நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஐட்ரேஷன் மூலியமாவும் பண்ணலாம். ரைட். ஸோ ரிகர்ஷன் இல்லாம ஐட்ரேஷன் மூலியமா பண்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் அ ஸ்டாக்.